எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் அங்கே நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்க, அன்பை கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம், இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபிலிமாவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணமான இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்ற தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க, இதுல ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதுன்றதுதான் இருந்தது. இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர். நீங்க இந்த படத்தை நீங்க சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன். அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரானா அப்புறமா ஒரு கோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் மேம், உங்களை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல போறது இல்லை, ஆனா நிறைய இருக்கு. எபிசோடெல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்ல பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேல கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அதுல நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இந்த ரோலை ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே, இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன். அது அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவி மோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க பண்ணுவோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு, அம்மாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும் போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு.
ஸோ அவருக்கு இப்போ பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது, ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷலாக. இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, ஆனால் இது 25th ஃபிலிமா இருக்கட்டும் போது எனக்கு சொன்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனால் அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்னடா கண்டிப்பா வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ எங்கேயாவது இந்த பக்கமா அப்படி போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேர்ல பார்க்கும்போதோ அதை அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர் ஸ்பெஷல் ஐகானிக்கான ஒரு பிளேஸ். ஆமா. சோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இது ஒரு இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகனோட முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி தேம்பி அழுக வச்சிங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல. இந்த படத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுது உங்ககிட்ட இருந்து? இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த படம் பார்க்கும்பொழுது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கறத பேசுறது தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சுடுவேன். ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. But I think we have to wait for audio launch. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க ரிவீல் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. யோசிச்சு வந்து கூப்பிடுறதா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு ஒரு சின்ன டிலே. And welcome ரவி மோகன் அவர்களே. Thank you. Okay, so tell me about the movie and about the set. எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நம்ம இங்க போட்டுருக்க கூடிய இந்த விஷயத்தை பத்தி. கண்டிப்பா ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. I am also in a place where so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே. அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எனக்கு அழகாக என்னை பிளெண்ட் இன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில், அந்த சுச்சுவேஷனில், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில். தேங்க்யூ ஃபார் தட். யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே அண்ணா வாங்கண்ணான்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி. அண்ட் அதர்வா, தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் நேரம் அந்த அளவுக்கு இல்ல. அவரை பாருங்க இந்த படத்துல பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பாரு அவரு. அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே. அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா சொல்லவே வேணாம், கிரேட்டஸ்ட் டான்சர். அண்ட் இந்த படத்துல கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மரா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக
வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்க ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல. சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது. தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம ஜிவி 100 நாட் அவுட் ப்ரோ, கலக்கிட்டே இருங்க, நீங்க அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் சிவா, உங்களுடைய 25th ஃபிலிம்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் பூர்ணிமா, தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ். வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல்ஸ்டோனா எல்லாருக்கும் அமையும். சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனா அமையும். அந்த அளவுக்கு நான் நம்புறேன். இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல. நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது. உண்மையிலேயே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி இவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கும் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம். பட் அதை தாண்டி எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே. இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தே ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. Thank you once again. Thank you for joining us. ரொம்ப சந்தோஷம் and we're looking forward for your upcoming events. Thank you நன்றி so much. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I think ரொம்ப ரொம்ப நன்றி for all the அன்பு, the love that you've given, all the content இப்போ வரைக்கும், for the songs, for teaser, and அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். I waited a lot for the right launch in Tamil, and thank you Sudha ma'am for this opportunity, and thanking everyone. And adukapro I feel like inga this that they've displayed a lot of things. So oru vishayathu pinnadi oru kadai irukku, oru meaning irukku, oru there's a story behind it. So adu padam paathukapro I think you'll be able to correlate. But please come enjoy. உங்களோட வேர்ல்ட்ல இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி யூ கேன் கம் டு பராசக்தி வேர்ல்ட். வி இன்வைட் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப பேசினா நான் அடுத்த இவெண்ட்ல பேசுகிறேன், ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ டு லிசன் டு மீ, பட் இட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் பராசக்தி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்க வணக்கம் ஜிவி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்துல ஜிவி வந்து நடிக்க போறாரா இல்ல மியூசிக் பண்ண போறாராங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் எதுவா இருந்தாலும் we know that it's going to be the best from you. How is it working for the movie? பராசக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுதா கோங்கரா ஆல்ரெடி சுரரை போற்றுல வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ரோ சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவங்கள எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார் கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார் கிட்ட ஏடியா இருந்தேன். அப்பத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரிய போட்டுல தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில ஸ்பெஷல். என்னன்னா, ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஸோ மியூசிக்கா 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம்.
இதுல என்ன பண்ண போறோம்? திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போறோமா, இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன், அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு, ஒன்று ஒன்றா வரும் வெளியில. அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம் ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல. அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்க எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி. எங்க ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டா ஒர்க் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும், அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும். அப்படின்ற போது ஹீ டுக் த சேலஞ்ச் அப். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும், ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இசையாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமாக தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும், இந்த படத்தோட டிசைனரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம். அது வந்து படத்துல தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் us. ஃபார் ஷூர், பிகாஸ் உங்களோட பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு எடுக்கும்போது மദ്രാസപട്ടണத்திலே we have already felt it. இன்னும் பார்க்கிறது மட்டும் இல்ல, மியூசிக் மூலமாவே you have taken us to the different world. Look, likewise இந்த படத்திலும் we're looking forward for that feel. Once again, thank you very much and congratulations for your 100th film once again. நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி நன்றி. Thank you very much ஜிவி. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழகை பத்தி பேசணும். அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. முன்னாடி முன்னாடி ஓடி. ஓகே, சோ ஐ ஷுட் சே த பிரெயின் ஆஃப் பராசக்தி. எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரணும், இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம்? வணக்கம். ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம், ஒவ்வொரு வாழ்வியல்ல போய் நம்ம வாழ்ந்து, அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரரோட வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன், இங்கே வந்து 60களில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு 5 வருஷமா வந்ததுல வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு, நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது. ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரிதிங். ஏன்னா அந்த டைம்ல வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு, பணம், ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்கக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் முகங்களாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும். அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We tried our best, but the best part of it is I got to live 60s. அந்த 60களில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு. ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது, லைக் வாட் எவர் திஸ் டூர்,
நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பர் லைக் யூனோ லேண்டர்ன்ஸாக இருக்கும், ஒரு சிம்னியாக இருக்கும், அப்புறமா வந்து ஒரு ஸ்லேட்டு பல்பம், எது எடுத்தாலும் அது ஒரு நாஸ்டால்ஜியா. இதெல்லாம் வந்து நம்ம டைம்ல இல்லாத ஒரு விஷயங்களா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு, எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா. ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for being here. Thank you for this initiative and this idea, ma'am. இந்த ஜெயிச்சிரணும் மாறா அப்படின்னு நீங்க வந்து ஒரு டயலாக் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி பராசக்தியில ஏதாவது ஒண்ணு இருக்கா? இருக்கு. I think we have to அப்புறமா தான் நீங்க சொல்லணும். Okay, just too excited to know about it, but thank you once again, ma'am. Thank you very much. Thank you.